ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இறைவசனம் யோபு 8ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் வருங்காலம் வளமை மிக கொளிக்கும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோபுவின் நண்பனான பில்தாது யோபுவிடம் சொன்ன வார்த்தை இது. யோபுவின் நண்பர்களும் தேவனை பற்றி அறிந்தவர்களே. சர்வவல்லமையுள்ள தேவன் நியாயத்தை புரட்ட மாட்டார், நீதியை புரட்ட மாட்டார். உம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்திருந்தாலும் நீர் தேவனை ஏற்கனவே தேடி அவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையமாய் இருந்ததால் உம்முடைய வருங்காலம் வளமை மிக கொளிக்கும் என்றார்கள். அவர்கள் குற்றப்படுத்தியது, உன் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், நீ தேவனை தேடவில்லை, செம்மையாய் வாழவில்லை என்பதே அவர்களது குற்றச்சாட்டு. ஆனால் தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்த சவால்கள் அவர்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் அநேக துன்பங்களையும் இன்னல்களையும் சந்தித்து சோர்ந்து போக வேண்டாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம் வாழ்க்கை எதை இழந்து விட்டோம் என்று நினைக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கட்டளையிடுவார். சோர்ந்து போக வேண்டாம். யோபுவை போல் தேவன் நம்மை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். இன்று நாமும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனை ஸ்தோத்திரம் செய்வோம். நம் நிலைமையை நன்றாய் அறிந்த தகப்பன், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், நம்முடைய அமர்தலையும் எழுவதையும் நடப்பதையும் படுப்பதையும் நினைவுகளையும் அறிந்தவர், நம் வாயில் சொல் பிறவு முன்னே அதை முற்றிலும் அறிந்தவர், நம்மை கருவறையில் கண்டவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் தேவன் எனக்காக இந்த பூமியில் வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிதாவிடம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் வருவார், என்னையும் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வார் என்று விசுவசிப்போம். விசுவாசத்தோடு நம் வாழ்வின் முயற்சிகளை மேற்கொள்ளுவோம். இழந்து போனதை எல்லாம் பல மடங்காக திருப்பித் தருவார். நம் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணச் செய்வார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறதே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் வருங்காலம் வளமை மிக கொளிக்கும் என்று எங்களுக்கு நீர் கட்டளையிட்டு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறே சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதற்கு தகுந்த பாத்திரமாய் நீர் எங்களை மாற்றும் சுவாமி. எங்களுடைய தோல்விகளையும் எங்களுடைய எல்லா இன்னல்களையும் நாங்கள் நினைத்து கொண்டு வாழ்க்கையில் பின்வாங்காமல் என் தேவனை நோக்கி முன்னேறி வாழ நீர் எங்களுக்கு இது இரக்கம் செய்யும் சுவாமி. ஆண்டவரை, எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பா, ஒவ்வொருவர் செய்யும் முயற்சிகளையும் கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்களுக்கு எல்லாவற்றையும் வெற்றியை கொடுக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இழந்ததையெல்லாம் திருப்பி பெற நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, யோபுவை ஆசீர்வதித்தது போல பல மடங்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க நீர் கிருபை செய்யும். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வாக்கு தத்தத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பெருமாறும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் வளமை மிக கொளிக்கும் தேவனை நோக்கி வாழ உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.